எதனால தெரியுமா இன்றைக்கி ரிவைவல் நடக்காமல் இருக்குது? ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஊழியக்காரங்க எப்படி உலகத்தையே அசைச்சாங்க தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து அவங்களோட முழங்கால்களை வந்து விதைச்சாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களோ இல்லை ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க நேரத்தை வந்து பிரசங்கத்தை ரெடி பண்ணுறதுக்காக தான் விதைக்கிறாங்களே தவிர, ப்ரிப்பரேஷன் தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நேரத்தை வந்து விதைக்கிறதே இல்லை. இதன் விளைவாக தான் இன்றைக்கி வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், எழுப்புதலை யாராலையும் பார்க்க முடியல. உங்கள் கண்ணில் நீங்கள் எழுப்புதலை பார்க்கணுமா? ஒன்றுமே பண்ணாதீங்க. உங்கள் டைமை முழுக்க வந்து ப்ரிப்பரேஷன் உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணுறதில் ரெடி ஆகுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி உங்கள் கால்களை முடக்கி பாருங்கள், உலகமே வந்து முடங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எழுப்புதலோட ஒரே அர்த்தம் என்னன்னு பார்த்தா, எல்லா கால்களும் ஆண்டவராக இயேசுக்கு முன்னாடி முடங்கும். உலகத்திற்கு எல்லாரோட கால்களும் முடங்குறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம கால் முடங்கணும்னு சொல்லி உலகத்தை அசைச்ச ஒரு பெரிய ஊழியக்காரராக பில்லி கிரகாம் சொல்லியிருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அடுத்த நெக்ஸ்ட் யங் ஜென்ரேஷன் பாஸ்டர்ஸ், யங் தியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அன்றைக்கி இருந்த நாட்கள் அற்புதம் நடந்ததுக்கு ஒன்றுமே காரணம் இல்லை. அவங்க வந்து அவங்களோட நேரத்தை வந்து ப்ரிப்பரேஷனுக்காக செலவு பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ப்ரெசன்டேஷன், அதாவது பிரசங்கத்தை ரெடி பண்ணுறதுக்காக நேரத்தை செலவு பண்ணுறாங்க. ப்ரெசன்டேஷனுக்காக ரெடி ஆகாதீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எழுப்புதல் உங்கள் கண்ணில் பார்க்க முடியும். எல்லோரும் சேர்ந்து அந்த எழுப்புதல் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.